எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பிப்ராத்தியத்தின் கையிலே வரப்பட்டு கொண்டபடியால் நான் நீங்க கொடுத்தீங்க, கொடுத்து அனுப்பிச்சீங்க, நான் அதை பெற்றுக்கொண்டேன். எப்படி பெற்றுக்கொண்டேன்? சுகந்த வாசனையான தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் உகந்த பலியுமாய் பெற்றுக்கொண்டேன். நீங்க தேவனுக்கு கொடுக்கிறப்பெல்லாம் முகர்றார் தெரியுமா? ஐயா, தேவனுக்கு கொடுக்கிறப்பெல்லாம் அவர் முகர்கிறார். அவருடையதை அவருக்கு கொடுக்கும் போது முகர்கிறார். ஆசீர்வாதம் வேற லெவல்ல வேணுமா? தசமபாகம் ஆபிரகாம் தனக்கு கிடைத்த எல்லாவற்றிலும் தசம பாகம் யாரு கொடுத்தார்? மெல்கிசேதேக். தசமபாகம் பெற்றுக்கொண்ட மெல்கிசேதேக் வாக்கு தத்தங்கள் பெற்றவனை ஆசீர்வதி. நீங்க உங்களுக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்தார் இல்லையா, நல்ல வேலை கொடுத்தார், வருமானம் கொடுத்தார் இல்லையா, அதுல நன்றியோடு கொடுக்கறதுதான் தசமபாகம். அவர் கொடுத்து நீ கொடுக்கலன்னா நீ அவரு தான் சாப்பிட்ற, நீ நன்றி இல்லை, வார்த்தை நீ கனப்படுத்தல, அவரை கனப்படுத்தல. கர்த்தர் உங்கள் மனதை உங்க பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கும் கொடுக்கறத கற்றுக் கொடுங்க. ஐயா, சாமுவேல் தீர்க்க கழுதையை தேடி போன அந்த சவுல் தீர்க்கதரிசி அங்க போலான்றான். இவன் சொல்றான், ஐயோ அவர்கிட்ட போறப்ப கொடுக்கறதுக்கு காணிக்கை இல்லையே. இவன் சர்வன்ட் சூப்பர், அவங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சுப்பா நினைக்கிறேன். இல்ல, என்கிட்ட இருக்கு, நம்ம கொடுக்கலாம். அங்க போலாம், கொடுக்கறது காணிக்கை இல்லையே. அப்பா டீச்சிங். உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறத கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைகளை கையில கொடுத்து போட சொல்லு. நீ தாராளமா கொடு. கர்த்தர் உனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடு. அத சுகந்த வாசனையாய் முகருகிறார். ஏற்கனவே சொல்லிட்டேன், முகர்ந்த பிறகு வருகிற ஆசீர்வாதம் அது புத்தி கெட்டாதது. இன்னைக்கு பேசுறார், சொல்ல முடியாதது, பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்கள் உங்க மேல நான் பேசுறேன்.